கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் மதன் என்ற ஏழை வியாபாரி குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். மதனுக்கு லலிதா என்ற ஒரு பெண் குழந்தையும் இருந்தாள். மதனின் மனைவி விஜயா இரண்டாவது கர்ப்பமுற்றிருந்தாள். மதனுக்கு எப்போதும் தனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்ற கவலை இருந்தது. விஜயா, இந்த முறை நமக்கு எப்படியும் ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஏங்க, எந்த குழந்தை பிறக்கும்னு நமக்கு தெரியாது. ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷம், பெண் குழந்தை பிறந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். விஜயா, நீ சும்மா இரு. ஒரு பெண்ணே நமக்கு போதும். இந்த ஒண்ணுக்கே நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ தெரியவில்லை. ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அவன் பெரியவனாகி நம்ம எல்லாம் பார்த்து கொள்ளுவான். இப்படியே நாட்கள் கடந்தன. விஜயாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது. பாவம், அதுவும் கண் தெரியாத குருட்டு குழந்தையாக பிறந்தது. பெண் குழந்தை பிறந்ததினாலேயே மதன் மிகவும் கோபமும் வெறுப்பும் கொண்டான். குழந்தையை எப்பொழுதும் கோபத்துடன் திட்டிக்கொண்டே இருந்தான். விஜயாவுக்கு குழந்தையை பார்த்தாலேயே பாவமாக இருந்தது. குழந்தைக்கு மித்ரா என்று பெயரிட்டாள். மித்ராவின் அக்கா ராணியும் தங்கையுடன் மிகவும் அன்பாக இருந்தாள். வருடங்கள் கடந்தோடின. ராணியும் மித்ராவும் பெரிய குழந்தைகளாக வளர்த்து விட்டார்கள். ராணி மித்ராவை கையை பிடித்து சிவன் கோவிலுக்கு அழைத்து செல்லுவாள். மித்ராவும் நல்ல சிவபக்தையாக மாறிவிட்டாள். பரவாயில்லை ராணி, அப்பா பாசமாக இல்லை என்றால் என்ன? நாம் இருவரும் இருக்கின்றோமே, நன்றாக மித்ராவை நாம் பார்த்துக் கொள்வோம், சரியா? அம்மா, நான் மித்ராவுடன் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது மித்ராவை அழைத்து கொண்டு வரேனம்மா. இன்று எனக்கு பள்ளி மதியமே முடிந்து விடும், சரியா என்றாள். மித்ராவின் கையை நன்றாக பிடித்துக்கொண்டு நடந்து கோவிலை அடைந்தார்கள். மித்ராவை கோவிலில் விட்டுவிட்டு ராணி பள்ளிக்கு சென்று விட்டாள். என்று பாடிக்கொண்டே இருந்தாள். திடீரென்று கீழே விழுந்து விட்டாள். விழுந்தவனுக்கு கண்ணில் ஏதோ மின்சாரம் பாய்வது போல் இருந்தது. என்ன ஆச்சரியம்! மித்ராவுக்கு கண்கள் நன்றாக தெரிய ஆரம்பித்தது. மித்ரா ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். ஆடிப்புகழ் பாடிக்கொண்டு வீட்டை வந்தடைந்தாள்.